ஜெனியோட லைஃப்பில் அடுத்து நடந்தது என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து அவங்களுக்கு தொடர்ந்து ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அவங்களோட ப்ராப்ளம் அப்படிங்கிறது முடியலை. 2026 நடந்தாலும் அது தொடர்ந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்படி அவங்க அந்த கணவனை பிரிந்து அவங்களுடைய காலகட்டத்தில், அவங்க பேரண்ட் வீட்டில் வாழ்ந்த காலகட்டத்தில், அவங்க கல்லூரியில் பேருந்தில் பயணிக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, இதே சந்துரு. ஸோ சந்துருவினுடைய அக்கா மகன் அப்படிங்கிறவன், ஹரிங்கிறவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜெனியை வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறான். ஸோ ஃபாலோ பண்ணி பஸ்ஸில் ஏறி ஜெனிக்கிட்ட மொபைல் நம்பர் கேட்குறான். ஜெனிக்கு யாருன்னே தெரியல, நீ யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டக்டர் அல்லது ஒரு டிரைவர் அந்த கெட்டப்பில் யூனிஃபார்ம், காக்கி யூனிஃபார்ம் போட்டுட்டு வந்து கேட்குறதுனால ஜெனி என்ன நினச்சிக்கிறாங்க, ஒருவேளை பஸ்ஸில் வேலை பார்க்கக்கூடிய கிளீனர் கண்டக்டராக இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெனிக்கு ஒன்றும் புரியலை. சடனாக யார் இது, இவன் வந்து பஸ்ஸில் நம்ம உட்காந்துருக்கும் போது திடீர்னு மொபைல் நம்பர் கேட்குறானே அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வருது. ஸோ தன்னுடைய அப்பா கிட்டே சொல்கிறாங்க. அவன் பார்த்திங்க அப்படின்னா ஜெனிக்கு கால் பண்ணுறான். ஜெனி கோவமாகவே திட்டுறாங்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெனியோட அப்பா கிட்டேயும் ஜெனி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஜெனியோட ஃபாதரும் பார்த்திங்க அப்படின்னா அந்த பையனுக்கு கால் பண்ணி, யார் என்ன, என் பொண்ணுக்கு எதுக்கு நீ கால் பண்ணுற அப்படின்னா அவரும் திட்டி வார்னிங் கொடுக்குறாரு. பட் இவன் பார்த்திங்க அப்படின்னா சந்துருவுடைய கூட்டாளி அப்படிங்கிறது ஜெனிக்கு அப்புறமா தான் தெரியும். தொடர்ந்து ஜெனியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். அவன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரவுடி குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், கூலிப்படை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவனுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா சினிமா பாணியில் இருக்கக்கூடிய கூலிப்படை ஆட்கள் அப்படிங்கிறவங்க ஏராளம். ஜெனி தன்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு மும்பைக்கு வந்து தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்ஸில் போகிறாங்க இல்லையா? ஸோ அங்கே அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுக்கும் இதே சந்துருவினுடைய ஆட்கள் அப்படிங்கிறவங்க மறைமுகமாக ஜெனியை கண்காணிக்க வந்து குடியேறுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜெனியினுடைய வீட்டையும் அவங்க வந்து திருட்டுத்தனமாக உடைத்து திறக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெனியினுடைய வீடு, அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் வீடு பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு நபர்களால், அதாவது டூப்ளிகேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ வேறு நபர்களால் ஆக்கிரமிக்கப்படுகிறது. ஸோ ஜெனி பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய குழந்தையோட அவங்க தாய் வீட்டில் அந்த டைம் அவங்க இருக்கிற நேரம், அந்த நேரம் பார்த்திங்க அப்படின்னா கணவன் மனைவி பிரிவை வைத்து கொண்டு சில நபர்கள், அதாவது இந்த சந்துரு ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இந்த கிரிமினல் குரூப் இவங்க, அப்புறம் இந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த சொசைட்டி கமிட்டி மெம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியினுடைய வீட்டை ஆக்கிரமிக்க, முற்றுகையிட பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன்படி அவங்களுடைய வீட்டை அவங்க அனுமதி இல்லாமல் திறந்து இவர்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கின்றனர் அப்படின்னு கூட சொல்லலாம். 10 வருடம் 9 வருட பிரிவு கணவன் மனைவி. ஸோ அந்த பிரிவெல்லாம் தாண்டி ஜெனி திரும்ப தன்னுடைய வீட்டுக்கு வராங்க இல்லையா, கணவருடைய வீட்டுக்கு. ஸோ வந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த உண்மைகள்லாம் ஜெனிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய கணவரின் குடும்பத்தார், அதாவது அவங்களுடைய மதர்-இன்-லா, மாமியார், நாத்தனார், அவர்களுடைய அதாவது ஜெனி கணவருடைய அண்ணன் மனைவிகள், அண்ணன்கள், இவங்கெல்லாம் வந்து வீட்டை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரையும் ஜெனி வந்து வெளியேற்றிட்டு அதன் பிறகு தன்னுடைய வீட்டை கைப்பற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வெளி மாநிலங்களில் ஜெனி சந்தித்த அவலங்கள், அவமானங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நிறையாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஜெனியின் கணவர் குடும்பத்தினர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெனியை பழி வாங்குகிற நோக்கத்தில் இந்த அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற அந்த சொசைட்டி இருக்கும் இல்லையா, அந்த சொசைட்டியில் கமிட்டி குழு அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த கமிட்டி குழு நபர்களுடைய உறுதுணையோட உதவியோட ஜெனிக்கிட்ட இப்போ அவங்களுடைய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜெனியினுடைய கணவர் குடும்பத்தினர் பழிவாங்குற எண்ணத்தோட ஜெனிக்கிட்ட இப்போ மோதுறாங்க, நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக அப்படின்னு சொல்லலாம். அதற்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கமிட்டி அப்படிங்கிறத சொல்லலாம். அப்பார்ட்மெண்ட்டில் அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னாவே நம்ம நிறைய விஷயங்கள் சினிமாக்களில் பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அது அத்தனையும் ஜெனி தன்னுடைய வாழ்வியில் உண்மையாகவே பார்த்தாங்க, ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் அவங்க ஃபேஸ் பண்ண முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த பார்க்கிங் இஷ்யூ அப்படிங்கிறது.
தன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்புலையும் அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாம். ஜெனியினுடைய வீடு பார்த்திங்க அப்படின்னா தரைத்தளத்தில் இருக்கும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா மேற்பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய வாகனங்கள் அப்படிங்கிறது ஜெனியினுடைய வீட்டினுடைய வாசற்படியில் நிறுத்தப்படும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய ஃபேமிலிக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ்க்காக ஜெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாகனங்களை பற்றி அவங்க இங்கே நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொசைட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பட் அதற்கு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப அதே நபர்களால் அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதற்காக ஜெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய வீட்டு வாசலில் பல செடிகள், அதாவது சின்ன சின்ன பிளான்ட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வாங்கி தன்னுடைய இடத்துல வைக்கிறாங்க அந்த பார்க்கிங்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக. பட் இதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லி இந்த செடியை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெனிக்கிட்ட இந்த சொசைட்டி குழுவானது சண்டை போடுது. ஜெனி முடியவே முடியாதுன்னு சொல்லி திரும்ப அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, நான் எடுக்க முடியாது அப்படின்னு. ஸோ இவ்வளோ பெரிய பார்க்கிங் இஷ்யூ அப்படிங்கிறது சினிமாவை தாண்டிய நிஜ சம்பவங்கள் ஜெனியினுடைய வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு தான் சொல்லணும். இதில் ஜெனி ஹீரோயினும் கிடையாது, சீரியல் நடிகையும் கிடையாது. ஒரு சாதாரண பெண் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த அவலங்கள் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். அடுத்து ஜெனியின் கணவர் குடும்பத்தினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சொசைட்டி குழுவோடு சேர்ந்து ப்ராப்ளம் தர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்த ப்ராப்ளம் பார்த்திங்க அப்படின்னா ஜெனி தன்னுடைய வாகனம் ஸ்கூட்டி அப்படிங்கிறது வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ இதை அவங்க பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக அவங்க வீட்டினுடைய பின்னாடி தான் பார்க் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இறந்த பூனை இருக்கும் இல்லையா, அந்த பூனையை கொண்டு ஜெனியினுடைய வாகனத்து மேலே வச்சிடுறாங்க. ஸோ ஜெனி எப்போ வண்டி எடுக்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த செத்த பூனையை பார்த்துட்டு கொஞ்சம் பயந்துடுறாங்க. ஸோ உடனே தன்னுடைய அப்பார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அந்த காவலர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள கூப்பிட்டு அதை ரிமூவ் பண்ணி போட சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடெண்ட் யாரால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஜெனியினுடைய மாமியார், அவர்களை சார்ந்த நபர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதற்கு உதவியாக இருந்தவர்கள் அப்படிங்கிறது இந்த அப்பார்ட்மெண்ட் கமிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து ஜெனியோட வாகனத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டயரில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ இருக்கும் இல்லையா, நட்ஸ், அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்து ஏரை ரிமூவ் பண்ணி விடுறாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிலேட்டர் பிரேக் இருக்கும் இல்லையா, ஸோ அதனுடைய ஸ்பீடு வயரை கட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே யாரால் நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜெனியினுடைய எதிரிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சந்துருவினுடைய ஆட்களும் பார்த்திங்க அப்படின்னா இதே அப்பார்ட்மெண்ட்ஸில் ஸ்டே பண்ணியிருக்காங்க ஜெனிக்கு எதிராக அப்படின்னு சொல்லணும். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டு டயத்தில் ஜெனியோட வண்டியில் இத்தனை திருட்டு வேலைகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜெனி எப்போல்லாம் தன்னுடைய வாகனத்தை வெளியில் எடுக்கும்போது இது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ தான் ஜெனிக்கு இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு தனி மனித தாக்குதல், அதுவும் ஒரு பெண்ணுக்கு எதிரான தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வலசை போதல் மாதிரி எப்படி இடம்பெயருது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம்.